அதிமுகவிற்கான இரு மாநிலங்களவை இடங்களில் எந்த கூட்டணிக்கு எத்தனை சீட் போக போகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தி அறையிலிருந்து நமது செய்தியாளர் தேவா. தேவா, இனி உங்களிடம். நன்றி மோனிஷா. அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் இறுதி செய்திருந்தாலும் கூட இன்னும் புதிய கட்சிகள் வரக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இந்த சூழ்நிலையில் மார்ச் 16ஆம் தேதி 2 மாநிலங்களவை இடங்களுக்கு ஒட்டுமொத்தமாக 6 மாநிலங்களவை இடங்களுக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் தற்போது அதிமுக 2 மாநில உறுப்பினர்களை தேர்வு செய்ய முடியும். கூட்டணி கட்சியினருக்கு ஒரு இடத்தை ஒதுக்குகிறதா, 2 இடத்தை ஒதுக்குகிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான தகவலோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். தற்போது பாமக ஒரு எம்பி சீட் எதிர்பார்க்கிறாங்க. இன்னொரு பக்கம் தேமுதிக கடந்த முறை ஏற்கனவே ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. என்ன நிலைப்பாடு அதிமுக எடுக்கும்? யாருக்கு எம்பி சீட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு? தேவப்பிரியன், நம்ம 2 விஷயத்த இதுல பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஒன்று, தேமுதிகவிற்கு இடம் கொடுக்க வேண்டிய வாய்ப்புகள் கட்டாயம் அதிமுகவுக்கு இருக்கு. ஏன்னா 2024 மாநில நாடாளுமன்ற தேர்தலின் போதே அவர்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அந்த ஒரு இடம் கடந்த ஆண்டு நடந்த மாநிலங்களவை ஜூன் மாதத்துல நடந்த மாநிலங்களவை தேர்தலில் 2 இடங்கள் அதிமுகவை தன்வசம் வைத்துக் கொண்டது. அன்றைய தினம் வேட்பாளர் அறிவிப்பு நாளன்று கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த கே முனுசாமி ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். அந்த அறிவிப்பில் அடுத்த ஆண்டு, அதாவது இந்த 2026 இப்போ வரக்கூடிய இந்த மாநிலங்களவையில ஒரு இடம் வந்து தேமுதிகவிற்கு ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் சூழல் இருக்கு. அந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறோம் அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. யாருக்கு அந்த ஒரு இடம்? ஏற்கனவே தேமுதிக இன்னும் அவர்களது தேர்தல் நிலைப்பாட்டை அறிவிக்கல. அதே நேரத்துல பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவங்க வந்து கூட்டணியில இணைஞ்சிட்டாங்க. இணைந்தது மட்டும் இல்லாம அவங்களுக்கான இடங்கள் பேசி முடிக்கப்பட்டு விட்டதாகவே கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருந்து என்டிஏ தலைமை தாங்கக்கூடியவர் அவர் அறிவித்து விட்டார். என்ன இடங்கள் இருந்து பிறகு சொல்றோம் அப்படின்னாங்க. அப்போ நமக்கு கிடைத்த தகவலின்படி அவங்களுக்கு ஒதுக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளோடு சேர்ந்து ஒரு மாநிலங்களவை இடமும் ஒதுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு இடம் இப்பொழுதே கொடுக்கப்படுமா என்பது கேள்வி. அல்லது ஏற்கனவே தேமுதிகவுக்கு கடந்த ஆண்டு சொல்லிய வாக்குறுதியின் அடிப்படையில் அவர்களுக்கு அந்த ஒரு இடம் ஒதுக்க போகிறார்களா என்பதுதான் கேள்வி. நேற்றே பிரேமலதா அவர்கள் பேசிய அவங்க கட்சிக்காரங்களுடைய பொதுக்கூட்டத்துல கூட பேசும்பொழுது ஒரு இந்த தேர்தல் வரப்போகிறது, மாநிலங்களவை தேர்தலுக்கான தேதி இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறதையும் நம்ம இந்த தேர்தலில் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. எங்களுக்கு அந்த சீட்டு கொடுங்க, திமுக கொடுங்க, இல்ல அண்ணா திமுக கொடுங்கன்றது எதுவுமே அவங்க வெளிப்படையாக சொல்லவில்லை. இருந்த போதிலும் இந்த 2 இடங்கள்ல ஒரு இடம் அதிமுக தனக்கு தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் திட்டமிடலில் இருக்கு. கட்சியினுடைய மூத்த தலைவராக பல ஆண்டுகளாக உறுப்பினராக இருந்து வந்த தம்பிதுரைக்கு அந்த இடம் கொடுக்க போகிறதா, இல்லை துறைமுகம் ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறதா என்ற கேள்வி இருக்கிறது. மற்றொரு ஒரு இடம் அதிமுக தங்களது கூட்டணி கட்சிக்கு எவ்வாறாக பகிர்ந்து கொடுக்க போகிறது? இந்த ஆண்டே நடக்கக்கூடிய தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்கு மிக முக்கியமான ஒரு கீ ரோலாக பிளே பண்ணக்கூடிய ஒரு இடமாக அந்த ஒரு மாநிலங்களவை இடம் வந்து இருக்க போகிறது. அது பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் இருக்கா, அல்லது கூட்டணியை உறுதி செய்வதற்காக தொடர்ந்து பேசலாம்.